ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு கஷாயம் தாங்க செய்ய போகிறோம். இந்த சீசனுக்கு இந்த கஷாயம் செஞ்சு கொடுத்தா நம்மளுக்கு ஜலி காய்ச்சா உடனே பறந்து போயிடும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கைப்பிடி அளவு நான் மலைவேம்பு எடுத்துக்கிட்டேன். இது வந்து கருப்பு துளசி, இது வந்து சம்சா இலை, துணுத்தி பச்சைன்னு சொல்லுவாங்க. அது வந்து கருந்துளசி இலை, இது வந்து தூதுவளை, இது தூதுவளை, அதையும் போட்டுக்கோங்க. அடுத்தது ஓமவல்லி இலை, இதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இது முள்ளு முருங்கை சொல்லுவாங்கள்ல, முள்ளு முருங்கை இலை, இது ரொம்ப நம்மளுக்கு வந்து சத்து அதிகமாக இருக்குது. அடுத்தது பப்பாளி இலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப காய்ச்சல் அதிகமாக உள்ளவங்க இது மாதிரி கஷாயம் செஞ்சு கொடுத்தா நம்ம டாக்டர்கிட்டையும் நம்ம காமிச்சிக்கிட்டு இந்த கஷாயமும் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து உடனடியாக நல்லா போகும். அந்த துளசி காட்டு துளசின்னு சொல்லுவாங்கள்ல, வெள்ளை துளசி, ஒரு 4 பட்டை துண்டு, ஒரு 5, 6 கிராம்பு, ஒரு சின்ன இஞ்சி துண்டு, ஒரு எலுமிச்சம்பழம் எல்லாம் போட்டாச்சு. ஒரு ஸ்பூன் வந்து மிளகு, அந்த பட்டை கிராம்போட ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு 1½ டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல பவராக இருக்கும். வயிற்றுக்கு வந்து இந்த அல்சர் பிரச்சனை உள்ளவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம கொஞ்சம் ஜீரகம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இந்த கஷாயம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நமக்கு. இது நம்ம வந்து இந்த கஷாயம் வந்து சிறியவங்க வர பெரியவங்க வர யார் வேணாலும் வந்து இந்த கஷாயம் செஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த சளி காய்ச்சல் இந்த இந்த கிளைமேட்டே வந்து இந்த மழை கிளைமேட் வந்து நம்மளுக்கு ஓவராக பனியும் அதிகமாக இருக்குது. அப்படியே வாடல் சீருங்கிற மாதிரி ஒரு சாரல் மழை பெய்கிற மாதிரி இருக்குது. எங்கள் ஏரியா பக்கத்தெல்லாம் அவ்வளோ ஒரு வெளியில் வந்தாவே அப்படி ஒரு இது பசங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இந்த இதை எப்படி சொல்கிறதுனா நமக்கு இந்த பருவநிலை வந்து நம்மளுக்கு ஜலி ஜுரம் அதிகமாகவே இருக்கும். இந்த கஷாயம் நம்ம வச்சு கொடுத்தோம்னா நம்மளுக்கு உடனடியாக நம்மளுக்கு வந்து நல்லா இம்யூனிட்டி பவர் நம்மளுக்கு வந்து நல்லா ஒரு இதாக இருக்கும். ஜுரம் இருந்தாலும் சரி நம்மளுக்கு சும்மாவும் நம்ம இதை போட்டு குடிக்கலாம். நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு மண்டலத்தை அதிகப்படுத்தும். இதே மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இதை வந்து எலுமிச்சம்பழமும் இதில் ஒன்று சேர்த்துருக்கேன்னா நம்மளுக்கு நெஞ்சு சளி இருந்தாலும் இதோட வந்து ஒரு ஸ்பூன் வந்து கொத்தமல்லி விதைகளையும் சேர்த்துக்கோங்க. இந்த கொத்தமல்லி விதை வந்து நான் கடைசியில் தான் போட்டேன். எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு இந்த மூலிகையெல்லாம் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் நான் புதினாவும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். பசங்க ஒரு வாடையாக இருக்கும். இந்த மின்ட் வந்து நம்ம போட்டோம்னா புதினாவை சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லா வாடையும் நல்லா இருக்கும். நம்மளுக்கு அந்த மல்லி இலையும் மல்லியும் புதினாவும் சேர்த்துக்கோங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 1½ லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் இதுக்கு. இது நல்லா நம்மளுக்கு வந்து இது நல்லா காயணும். இது காஞ்சோடனே இன்னும் ஒரு 2 பொருள் சேர்க்கணும். அது என்னான்னு பாருங்கள். இது நல்லா நம்மளுக்கு பாருங்கள் எவ்வளோ வத்தி வந்துருச்சுன்னு, இந்த கலர்லாம் எப்படி சேஞ்சஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு நல்ல க்ரீனாக இருந்தது. இப்போ கலர் எப்படி நம்மளுக்கு மாறி இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே நம்மளுக்கு வந்து மருத்துவ குணம் நிறைந்தது தான். இதில் எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. பாருங்கள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அதே சேர்த்தாச்சு. ஒரு கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. மறக்காமல் எஸ்டிஎம் லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு எங்களுக்கு கமெண்டில் தெரிவிங்க. பாருங்கள் கலர் எப்படி நல்லா வற்றி வந்துருச்சு. அந்த தண்ணி அம்புட்டும் எவ்வளோ வற்றி வந்துருச்சுன்னு பாருங்கள். நான் 1½ லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 20-30 நிமிஷம் இது நல்லா கொதித்து வந்துச்சு. இதை அப்போ வடிகட்டி நான் குடிக்க போகிறேன். ஏன்னா வந்து ஜலி காய்ச்சல் வந்து இருக்கிறனால எல்லாத்துக்குமே சளி ஜுரங்கிறனால இதை வந்து சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஒருத்தர் இதில் பயன்பெற்றாங்கன்னா அது ஒரு எனக்கு சந்தோஷம். அதனால தான் இந்த வீடியோவே நான் எடுத்து போடுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கண்ணை மூடிட்டு லவக்குன்னு பசங்களாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் அரிசியோ அல்லது வெல்லமோ வச்சுக்கிட்டு லவக்குன்னு கண்ணை மூடிட்டு குடிச்சிருக்கன்னு கம்பல் பண்ணி கொடுங்க. நம்மளுக்கு வந்து இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்லதும் கூட. நம்மளுக்கு வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.